பிரியளவன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். எனக்கு பிடித்த அல்லது நான் வாசித்த சிறுகதைகளையோ நாவலையோ அல்லது கவிதை தொகுப்பையோ சிறுகதை தொகுப்பையோ உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். அதே போல்தான் இன்று ஒரு சிறுகதை தொகுப்போடு உங்கள் முன் வந்திருக்கிறேன். இந்த சிறுகதையை எழுதியவர் பிரான்ஸ் நாட்டில் என் ஊருக்கு அருகிலேயே, அதாவது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊருக்கு அருகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான ஒரு அண்ணா என்று கூட சொல்லலாம். எனக்கு ஒரு மூத்த சகோதரன் மாதிரி. அவர் அந்த கதை தொகுப்பை என்னிடம் கொடுத்து சில மாதங்கள் ஆகுது. வாசிச்சிட்டிங்களா என்ற ஒரு கேள்வியை என்னிடம் பல முறை கேட்டிருக்கிறார். மன்னிச்சு கொள்ளுங்கன்னா, நான் இன்னும் வாசிக்கல என்ற ஒரு எதிர்மறையான பதிலையே அவருக்கு நான் கூறிக்கொண்டிருந்தேன். எனக்கு சரியான முறையில் அந்த கதையை வாசிக்கிறதுக்கான காலம் கிட்டல. இந்த கோடை விடுமுறைக்குள்ள எப்படியாவது இந்த கதை தொகுப்பை நான் வாசிச்சிடணும், சின்ன கதை தொகுப்பு அதை வாசிச்சிடணும் என்ற ஒரு ஆவலோட நான் விடுமுறைக்கு எடுத்துக்கொண்டு போய் ஒரு கடற்கரையில் வச்சுதான் அந்த கதைகளை வாசிச்சேன். அருமையான சிறப்பான கதைகள் தான். அதை பற்றி நான் உங்களுக்கு பேச பிறகு வாரன். இந்த கதையை தொகுப்பின் தலைப்பு உயிரி. இதுதான் அந்த கதை புத்தகம். தலைப்பு உயிரி. இது எழுதியவர் என்கே துரைசிங்கம் என்ற ஒரு அழகான, ஒரு அருமையான, ஒரு அற்புதமான, ஒரு சிறந்த பண்புடைய ஒரு அண்ணா தான். இவர் ஈழத்திலேயே செய்தி ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் நிறைய பணிகளை இந்த இலக்கியத்துறையில செய்திருக்கிறார். பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தும் இலக்கியத்துறை சார்ந்து இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல வாசகன், அருமையான ரசிகன் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் தான் என்கே துரைசிங்கம் அவர்கள். எழுதுபவர்கள் அதிகமானவர்கள் பிறருடைய எழுத்துக்களை வாசிப்பது குறைவு. ஆனால் இவரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. தான் எழுதினாலும் கூட பிறருடைய எழுத்துக்களை தேடி தேடி வாசித்து கொண்டே இருப்பார். அது மட்டுமல்லாமல் அந்த எழுத்துக்களை சிறப்பான முறையில் எழுதியிருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் தன்னுடைய பாராட்டை சொல்லியே தீருவர். நல்ல பாராட்டுகளை மட்டுமே இவர் அதிகமாக பாராட்டி இருக்கிறார். அவரிடம் நிறைய பாராட்டு பெற்றவர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில இந்த நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். உயிரி என்ற ஒரு கதை தொகுப்பு. இந்த உயிரி தோன்றதுக்கு ஒரு சிறுகதை இருக்குது. இந்த உயிரிக்கே ஒரு சிறுகதை இருக்குது. துரைசிங்க அண்ணா பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க, திருமணமாகி குழந்தைகள் இருக்குது. குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இருக்கு. அதாவது பேரப்பிள்ளை கண்ட ஒருவர் தான். அதற்காக வயதானவர் என்று நினைக்க வேண்டாம். இளம் வயதிலேயே அவர் பேரப்பிள்ளையை கண்டவர். அப்படி இருக்கேக்க அவருக்கு திடீரென்று ஒரு உடல் நலம் சரியில்லாமல் போயிட்டது. உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட கை கால் எல்லாம் செயலிழந்த மாதிரி, எழுதக்கூட முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது. தன்னால மறுபடியும் எழுத முடியுமா, பேச முடியுமா என்ற ஒரு துடிப்போட அவர் தன்னுடைய காலங்களை கழிச்சிருக்கிறார். எழுத்துத்துறையில சிறந்து பயணிச்சு கொண்டிருந்தவர், பேச்சுத்துறையில நிறைய அரசியல் வரலாறு அப்படியான விஷயங்களை பேசி கொண்டிருந்தவர் திடீரென்று முடக்கப்பட்டு போனோன்னு, என்னால மறுபடியும் பேச முடியுமா, எழுத முடியுமா என்று அவருடைய மூளை சிந்திச்சு கொண்டிருந்தது. இறைவனின் அருளால், அவர் விரும்பிய அந்த சரஸ்வதியின் அருளால் கூட சொல்லலாம், கலைமகளின் அருளால், ஒரு அழகான ஒரு தாதி அவருக்கு ஊக்கம் கொடுத்து, உன்னால் எழுத முடியும், எழுது என்று சொல்லி அவருடைய கையில் பேனாவையும் பேப்பரையும் கொடுத்து, எழுத முயற்சி செய், எழுதுவாய் நீ என்று சொல்லி ஊக்கம் கொடுத்து மெல்ல மெல்ல படிப்படியாக தன்னுடைய உடல் சுகையினத்திலிருந்து தேறி வந்து அவர் வெளியிட்ட நூல்தான் இந்த உயிரி. உயிரிக்கே ஒரு உயிரான ஒரு கதை இருக்கிறதால இந்த உயிரியை அவர் எழுதியிருக்கிறார். உயிரியை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்றதை விட அவர் எழுதிய பல கதைகளை மீட்டெடுத்து இதுல பதிப்பிச்சிருக்கிறார். அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். தனக்கு நினைவில் இருந்த, ஏண்டா அவர் எழுதின கதைகளை எல்லாத்தையும் அவர் கணனியில போட்டு பலது அப்படியே காணாமல் போயிட்டது, சிலது துளைஞ்சு போயிட்டது. அப்ப தன்னுடைய நினைவில் இருந்த கதைகளை மீட்டெடுத்து ஒரு சிறிய நூலாக, கிட்டத்தட்ட இந்த நூலை வாசிக்கிறேன்னு சொன்னால் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள வாசிச்சிடலாம். உணர்வு பூர்வமாக அதை விளங்கி ஆறுதலாக வாசிப்பவர்கள்னா 1 மணி நேரம், வேகமாக வாசிக்கும் திறன் இருப்பவர்கள் அரை மணி நேரத்துக்குள்ள இது வாசிச்சிடலாம். அதால இது வாசிக்கிறது பெரிய கடினமான வேலை இல்லை. ஆனால் அற்புதமான கதைகளா இந்த கதைகள் இருக்குது. இந்த தொகுப்புல 14 கதைகள் இருக்குது. வெளிச்சத்தை நோக்கி, பொங்கல், குரட்டை, கண்கள், ஆட்சி, உயிரி, ஒன்று கூடல், கூவாத குயில், நம்பிக்கை கரங்கள், மனம் மாறாத பூக்கள், எங்கிருந்தாலும் வாழ்வோம், ஆஸ்பத்திரியும் அந்த 7 நாட்களும், துடக்கு,
தந்தையின் தாலாட்டு. இப்படி 14 கதைகள் இருக்குது. இது ஒவ்வொரு கதையுமே அவர் ஒவ்வொரு ஆண்டுகள்ல எழுதியிருக்கிறார். அந்த தான் எழுதிய கதைக்கு தலைப்பும் விட்டு தான் எழுதிய அந்த கதையை எப்ப முதல் எழுதினாரோ அந்த ஆண்டையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 2006 ஆண்டு எழுதியிருக்கிறார், 1979 ஆண்டு எழுதியிருக்கிறார். இப்படியாக இந்த கதைகளை எழுதியிருக்கிறார். இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விடயம் இந்த குரட்டை கதை. இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுக்கு முதல் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முதல் குட் நைட் என்ற ஒரு தென்னிந்திய திரைப்படம் வந்தது, தமிழ் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு இவர் தான் கதை எழுதினாரோ என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோன்றியது, இந்த குரட்டை கதை. ஆனால் அவர் இந்த குரட்டை கதை எழுதிய ஆண்டு 2006 ஆண்டு. 2006 ஆண்டு அவர் எழுதிய குரட்டை கதையை குட் நைட் என்ற ஒரு பெயர்ல தென்னிந்தியா தமிழ் திரைப்பட உலகம் எடுத்திருக்கு என்று சொன்னார். இவர் எழுதிய கதையை அவர்கள் எடுக்கவில்லை, இவர் எழுதிய கதை கருவை வைத்து அவர்கள் எடுத்த மாதிரி அந்த திரைப்படம். ஆனால் இவருக்கும் அந்த கதைக்குமோ அந்த படத்துக்கும் துரைசிங்க அண்ணாக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். எப்படின்னு சொன்னார், 2006 ஆண்டு குரட்டை என்ற தலைப்பில் துரைசிங்க அண்ணா எழுதின கதை போலவே குட் நைட் படமும் வெளிவந்தது. ஒரு ஆச்சரியக்குறியா எனக்கு இருந்தது. அந்த ஒரு குரட்டை விடுற மனிதனுடைய துன்பம் அது பற்றின ஒரு விளக்கமான கதையா அந்த கதை இருந்தது. அதே போல அந்த பொங்கல் என்ற கதை இன்னும் அருமையா இருக்கும். நான் கதைகளை பற்றி சொல்ல மாட்டேன், கதைகளுடைய சாராம்சத்தை மேலோட்டமாக சொல்றேன். என்ற கட்டாயம் நூலை நீங்க வாசிக்கணும். நான் கதையை சொல்லி உங்களுடைய ருசியை கெடுக்க விரும்பல. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எழுதிய கதைகள் தான். எனக்கும் இந்த பழக்கம் இருக்குது. யாராவது ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு புது கதை பிறக்கும். அந்த நிகழ்வை வச்சு கற்பனை பாத்திரங்களை உருவாக்கி சில கற்பனை நிகழ்வையும் அதுக்குள்ள செருகி கதை எழுதுற பழக்கம் எனக்கும் இருக்குது. அதே போலதான் துரைசிங்க அண்ணாவும் பல பேருடைய வாழ்க்கையில நடந்த விடயங்களை கேட்டு அறிஞ்சு பழகி வந்த மனிதர்களுடைய நிகழ்வுகளை வாழ்க்கைய அவர் இந்த புத்தகத்துல படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். இப்படியான எழுத்தாளர், அதாவது முயற்சி திருவினையாக்கும் என்றதுக்கான ஒரு வடிவம்தான் துரைசிங்க அண்ணா. இன்றும் பல இலக்கிய நிகழ்வுகள்ல அவரை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய இடங்களுக்கு அவர் தன்னால் முடியாட்டிலும் சென்று வருவது, பல பேருக்கு ஊக்கம் கொடுக்கிற அற்புதமான விடயங்களை செய்து வாரார். அப்படியான இவருடைய இந்த நூல் பேசப்பட வேண்டும். அவருடைய கதைகள் பல பேரால வாசிக்கப்பட வேண்டும். நீங்களும் இந்த கதைகளை வாசியுங்கோ. இவரை போன்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்கள் இருக்கிறோம். ஈழத்தமிழர்களுடைய எழுத்துக்கள் பேசப்படாமல் இருக்குது. ஈழத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இலக்கியவாதிகளாக இருக்கட்டும், இதற்கு முக்கியமா ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த இணையம். இணையத்துல நாங்கள் தட்டினோன்னு டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இப்ப நான் பேசுறது கூட யூடியூப்பால நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி நாங்கள் வேகமா போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நூல் வாசிக்கிற ஒரு குறைபாடு எங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு நூலை வாசிப்பவன் முழுமையாகிறான் என்று சொல்லி தத்துவங்களை சொல்லிக்கொண்டே நாங்கள் காலத்தை கடந்து கொண்டு போறோம். நான் சொன்னது போல இந்த நூல் என்னுடைய கைக்கு கிட்டி பல மாதங்கள் கழிச்சு தான் அதை வாசிக்க வேண்டிய ஒரு காலம் எனக்கு கிட்டியது. ஆனால் வாசிச்சா பிறகு அதுக்கு இந்த நூலை நீங்களும் வாசிக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ள தோன்றியது. இந்த நூலை வாசிக்கிறதால என்ன பலன் என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால், ஒருவர் உடல் நலம் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு சுயநமாகி மீண்டு வந்து தந்ததுதான் இந்த உயிரி. அப்ப எதையும் கடந்து செல்லலாம், எல்லாம் கடந்து போகும், நல்லது மட்டும் நினைச்சா நல்லது நடக்கும் என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த உயிரி. 2வது விடயம், கதைக்களத்தை இப்படி உருவாக்குற என்ற ஒரு உத்தியை இவர் தந்திருக்கிறார். நீங்கள் பேசுற மனிதர்கள், நீங்க கடந்து வர்ற நிலைகள், ஒவ்வொரு பார்க்குற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து நீங்க பார்க்கும் பொழுது நாங்கள் கதைகளை உருவாக்கலாம் என்ற ஒரு வடிவத்தை தாரார். மற்றது எழுதுற முறை சிட்டியான கடின இலக்கிய எழுத்துகள் இல்லாமல், எழுத்து தமிழ் இல்லாமல், சாதாரண பேசு தமிழ்ல எல்லாம் இந்த கதைகளை அவர் எழுதி தந்திருக்கிறார். இப்படி நிறைய விடயங்களை கற்றுக்கொள்றதுக்கும் இந்த உயிரி உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த நூல் வேணும் என்று சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ. துரைசிங்க அண்ணாட்ட சொல்லி உங்களுக்கு இந்த நூல் எடுத்து தாரன், கட்டாயம் வாசியுங்கோ. அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு மட்டுமில்ல, தமிழர்களுடைய எழுத்துகளுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் முக்கியமாக ஈழ தமிழர்களுடைய எழுத்துக்கள் பேசப்படாமலே இருக்குது. எவ்வளவோ அழகிய எழுத்தாளர்கள், சிறப்பான எழுத்தாளர்கள், நேர்த்தியான எழுத்தாளர்கள் வளர்ந்து கொண்டு வந்தாலும் அவர்களை வளர்த்து விட நாங்கள் முன்னுக்கு வர்றோமில்லை. அந்த வகையில் என்னுடைய நேயர்கள் நீங்கள்
இப்படியானவர்களுக்கு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோட, இந்த உயிரி என்ற நூலை நீங்கள் வாசிப்பீங்க என்ற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.